நாங்க இங்க இருக்கிறதால உங்களுக்கு என்ன நஷ்டம் இல்ல என்ன கஷ்டம்? எங்களை ஊரை விட்டு அனுப்புறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? நாங்க போறதே முடிவாகல. அப்படி இருக்கிறப்போ நாங்க இருக்கிற வீட்ல இன்னொருத்தர குடி வைக்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. என்ன எங்களை வெறுப்பேத்தி பாக்குறீங்களா? ஆமா, உங்க கூட இருப்பாளே ஒரு எடுப்பு, அவள எதுக்கு வீட்டுக்கு அனுப்புனீங்க? ஏய், வார்த்தை அளந்து பேசு. சத்தியவதி என் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி. எடுப்பு கிடுப்புன்னு பேசுன பல்ல உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. ஓ, விளங்காத சத்தியவதிக்கு நீங்க தான் அக்காவா? ஏய், நல்ல பொருத்தம், ஜாடிக்கேத்த மூடி. ஏய், அரைஞ்சிருவேன் துளசி. ஐயோ, துளசி வந்திருக்கா. அம்மா வேற கோவமா இருக்காங்க. இப்ப போனா வம்பல மாட்டிப்பேன். எல்லாத்துக்கும் கை வாங்கினா எப்படி? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. போடி. என் மனசுக்கு சரின்னு படுறத நான் செய்வேன். அது என்னோட இஷ்டம். ஏன் பண்ண, எதுக்கு பண்ணன்னு கேள்வி கேட்கறதுக்கு நீ யாருடி? பெருசா வந்துட்டா கேள்வி கேட்கறதுக்கு. நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியலன்னா நீங்க பண்ணதுதான் தப்புன்னு அர்த்தம். பாவத்தை பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓ, எங்களை பார்த்தா பயமா இருக்கா? நானும் என் அம்மாவும் உங்களை ஏதாவது பண்ணிடுவோமோன்னு பயம் வந்துருச்சு. அதான் ஊரை விட்டே அனுப்ப பாக்குறீங்க, கரெக்டா? ஐயோ, அம்மாவை வெறுப்பேத்துறாளே. இந்த நேரத்துல நான் போனா 2 பேரும் சேர்ந்து என்ன உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. துளசியை சமாளிக்க அம்மாவால தான் முடியும். நான் அமைதியா இருக்கிறதுனால நீ ஒண்ணு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்காத. நீயும் உன் அம்மாவும் எனக்கெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. உங்களை பார்த்து நான் ஏண்டி பயப்படணும்? உங்களுக்கு பயம் இல்லனா எதுக்கு எங்களை ஊரை விட்டு அனுப்பணும்? போதும்டி, உனக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. முதல்ல கிளம்பிங்க இருந்து. துளசி கேள்வி கேட்பா, அம்மா பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா சண்டை மட்டும் போட்டுப்பாங்க. இது இப்படியே கண்டினியூ ஆகும். இதுக்கு முடிவே கிடையாது. நான் கிளம்புறேன். கிளம்புடி. உன்னோட ஆட்டோ எல்லாம் இன்னும் 2 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் ஊரை விட்டு ஓட போறவ தானே. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடி, வெறுப்பா இருந்துச்சு. அதனாலதான் உங்களை ஒரேடியா தொலைச்சு கட்ட முடிவு பண்ணி இந்த ஏற்பாட்டை பண்ண. உன்னால என்ன பண்ண முடியும்? உங்களை ஒரேடியா ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். ஓ, ஆமால, என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ரொம்ப நாளா ஆசைப்படுற. ஆமா, அது எப்படி பண்ண போற? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும்ல? ஐயோ, பார்க்கவே பயமா இருக்கு. கடவுளே, அதுக்குள்ள என்ன இருக்கு துளசி? காட்டு துளசி, அதுல என்ன வச்சிருக்க? அது என்கிட்ட காட்டு. அத பார்த்து நான் பயப்படணும். இந்த போனை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு மிரட்டுவ? என்ன, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? இப்பவே நான் யாருன்னு காட்டு. காட்டு காட்டு. காட்டு. என்னாச்சு துளசி? எனக்கு ஏதோ பயம் காட்டுறேன்னு சொன்ன, காட்டு பார்க்கலாம். என்னவோ எனக்கு எதிர ஆதாரம் இருக்குன்னு சொன்ன, என்ன ஆதாரம் இல்லையா? முடிஞ்சது கதை, அவ்வளவுதாண்டி. ஒரே ஒரு ஓட்ட போனை வச்சுக்கிட்டு இத்தனை நாளா மிரட்டி இருக்க. நல்லவங்களுக்கு கடவுள் இருக்காருடி, அதான் அழிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன பேச்சையே காணோம்? வீடியோ மாதிரியே ஆடியோவும் ஆஃப் ஆயிடுச்சா? இப்ப தெரியுதா? நீ பச்சை புள்ளடி, பால்வாடி.
இந்த பைரவிய உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரியாம வீடியோவை டெலீட் பண்ணிட்டீங்களா? பாத்துக்கிறேன். எதுவும் முடியல பைரவி அத்தை. நீங்க பண்ண தப்ப அழிக்கலாம், ஆனா உங்க தலையெழுத்து அழிக்க முடியுமா? மேல இருக்கிற சித்திரகுப்த நீங்க பண்ண பாவத்தை எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. உங்களை அவரும் விட மாட்டாரு, நானும் விட மாட்டேன். இனிமேதான் இருக்கு. ஒரு ஆதாரம் போனா என்ன? இன்னும் இந்த ஆட்டம் முடியல பைரவி அத்தை. வெயிட் அண்ட் see. வரட்டா? வர மாமா. என்ன பார்த்திபா, ஏதாவது பேசணுமா? ஒன்றும் இல்லை மாமா, சும்மாதான். நானே நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்றேன் மாமா. ஏன் பார்த்திபா, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? உங்களுக்கு எதுக்கு மாமா கஷ்டம்? அதனால நானே ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்காக நீங்க யாருக்கிட்டையும் சங்கடப்பட்டு நிக்க கூடாது மாமா. நான் இத்தனை வருஷமா உங்க கண்காணிப்புல வேலை பார்த்திருக்கேன் மாமா. இத்தனை நாள் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இனிமே அது கிடைக்காது. அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு மாமா. சாரி சாரி பார்த்திபா. பரவாயில்ல மாமா, நீங்க எதுக்கு மாமா சாரி கேட்குறீங்க? டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் சகஜம் தானே. நீங்க தான் என்னை இத்தனை வருஷம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாம உங்க கண்காணிப்புல பாதுகாப்பா பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப சூழ்நிலை காரணமா வேற வழி இல்லாம செய்ய வேண்டியிருக்கு. விதி அப்படி இருந்தா நாம என்ன மாமா பண்ண முடியும்? இல்ல பார்த்திபா, இதெல்லாம் பைரவியோட ஆட்டம். அவளை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ உயிரை காப்பாத்துறதுக்காக நான் உங்களை பிரிகிற மாதிரி ஆயிடுச்சேன். அதான் வேதனையா இருக்கு. அதனால என்ன மாமா, குடும்பத்துல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தானே போகணும். அப்பதானே குடும்பம் நல்லா இருக்கும். அதனால இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்க வேண்டாம் மாமா, சாதாரணமா எடுத்துக்கோங்க. நாங்க எங்க இருந்தாலும் சொந்தம் இல்லைன்னு ஆயிடுமா? எங்களுக்கு உங்க நிம்மதி தான் முக்கியம். நாங்க எங்க இருந்தாலும் உங்களை நினைச்சிட்டே தான் இருப்போம். காலம் எல்லாத்தையும் மாத்தும். நீங்க தைரியமா இருங்க மாமா. ரெண்டு குடும்பமும் ஒரு நாள் ஒண்ணு சேரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் வரேன் மாமா.
பார்த்திபனோட டிரான்ஸ்ஃபர் விஷயம் என்னாச்சு? அந்த குடும்பம் எப்ப இந்த ஊரை விட்டு ஓடும்? உனக்கு எப்பவும் அதே நினைப்புதானா? வேற பேசவே மாட்டியா? எனக்கு அதுதாங்க முக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தாங்கிக்க முடியாத துன்பம். அதனால அத பத்தி மட்டும்தான் பேசுவேன். சொல்லுங்க, என்னாச்சு? நான் கேட்டது நடந்துச்சா இல்ல சமாதானம் சொல்ல போறீங்களா? பார்த்திபனே நாளைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டு லெட்டர் கொடுக்கறேன்னு பேசிட்டு போனாரு. போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே? இல்லங்க, இதுக்கெல்லாம் நான் சந்தோஷப்பட மாட்டேன். சிவகாமி வீட்டுக்கு லாரி வரணும். பெட்டி படுக்கையோட அவ அழுதுகிட்டே இந்த ஊரை விட்டு போறத என் கண்ணால பாக்கணும். அவளை அழ வச்சு பார்க்கணும், அவளை கதற வைக்கணும். உனக்கு அதுலதான் சந்தோஷம் இல்ல? ஆமாங்க, அவங்க முகத்துல முழிக்காம இருந்தா எனக்கு அதுதான் சந்தோஷம். உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி நடந்துக்கிற? என் தங்கச்சி அழுதுகிட்டே ஊரை விட்டு போகணும். உனக்கு அதுல என்ன சந்தோஷம்? அவ இங்க இருக்கிறதுனால உனக்கு அப்படி என்ன பிரச்சனை? நான் பையனை பெத்திருக்கேனே, அவனை காப்பாத்துறதுக்காக காவல் இருக்கிற எனக்கு தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. உங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஆமா ஆமா, எனக்கு என்ன தெரியும்? இங்க நீதானே எல்லாமே. டே அண்ட் நைட் 24 hours காவல் இருந்து இந்த குடும்பத்தை நீதானே காப்பாத்துற. நீ எப்போ உன்னை பத்தி தான் யோசிக்கிற. என்ன பத்தி என்னைக்காவது ஒரு நாள் அதை யோசிச்சிருக்கியா? வேலைக்கு போறானே, என்ன ஆச்சு, அங்க எப்படி போச்சு, வாங்க உட்காருங்க காஃபி சாப்பிடுங்கன்னு சந்தோஷமா ஒரு நாள் அதை பேசியிருக்கியா? டியூட்டி முடிஞ்சு திரும்புறப்போ என்னைக்காவது ஒரு நல்ல மனைவியா நீ நடந்திருக்கியா? நான் இங்க காயப்பட்டிருக்கேங்க. அது சரியாகிற வரைக்கும் என்னால ஒரு நல்ல மனைவியா நடந்துக்க முடியாது. மனசுல நிம்மதி இல்லனா ஒருத்தியால குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. குற்றம் சொல்றத விட்டுட்டு அதை எப்படி சரி பண்ணலான்னு பாருங்க. எனக்கு என் பையனோட எதிர்காலம் தான் முக்கியம். அவன் சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். நான் சந்தோஷமா இருந்தாதான் நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். சிவகாமி குடும்பம் இந்த ஊரை விட்டு போகணும். அது ஒண்ணுதான் என் காயத்துக்கு மருந்து. அதுல ஏதாவது மாற்றம் நடந்துச்சு. என் மேல இப்ப கூட உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிறைய இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல, போயிடுச்சு. எந்த நேரத்துல என்ன ஆகுமோன்னு என்னால வாட்ச்மேன் வேலையெல்லாம் பார்க்க முடியாது. துளசி நிரந்தரமா இந்த ஊரை விட்டு போகணும். அது நடக்கிற வரைக்கும் நானும் நிம்மதியா இருக்க முடியாது, நீங்களும் நிம்மதியா இருக்க முடியாது. உன்னோட ஆட்டோலாம் இன்னும் 2 நாள் தான். அதுக்கப்புறம் வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும். உன் அப்பாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க, தெரியும்ல? என்ன பேச்சையே காணோம்? வீடியோ மாதிரியே ஆடியோவும் ஆஃப் ஆயிடுச்சா? இப்ப தெரியுதா? நீ பச்சை புள்ளடி, பால்வாடி. இந்த பைரவிய உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆயிரம் நடக்கலாம், அதெல்லாம் பெரியவங்க விஷயம். அதுல நீ தலையிடாத. எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது பெத்தவங்க பொறுப்பு. அப்பாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அம்மாவால தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப வேதனைப்படுவாங்க. மாமாவை பார்க்காம அம்மாவால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அத நினைச்சு நினைச்சு அம்மா உடம்பு கெடுத்துப்பாங்க. இதை எப்படி தடுக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. அம்மா ஏற்கனவே ரொம்ப பலகீனமா இருக்காங்க. இப்போ நிலைமை இன்னும் மோசமாயிடும். வேதனை தாங்காம அம்மாவுக்கு ஏதாவது
இல்ல இல்ல, அப்படி எதுவும் நடக்க கூடாது. எல்லாத்தையும் விட எனக்கு என் அம்மாவோட ஆரோக்கியம் தான் முக்கியம். அதுக்கு அம்மா சந்தோஷமா இருக்கணும். அம்மா சந்தோஷமா இருக்கணும்னா இந்த டிரான்ஸ்ஃபரை எப்படியாவது தடுக்கணும். ஆனா எப்படி தடுக்கிறது? என்னால எப்படி முடியும்? இந்த பைரவி பிடிவாதமா இருக்கா. எப்படியாவது ஊரை விட்டு அனுப்பிடலான்னு பாக்குறா. அவளை எப்படி சமாளிக்கிறது? இதுல இருக்கிற வீடியோ வச்சு மிரட்டலான்னு பார்த்தா எனக்கே தெரியாம இதையும் டெலீட் பண்ணிட்டா. இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுளே, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஏதாவது ஒண்ணு செய்யணும். எப்படியாவது தடுக்கணும். அம்மா முகத்துல மறுபடியும் சந்தோஷத்தை பார்க்கணும். இப்ப என்ன பண்ணலாம்? பார்த்திபனோட குடும்பம் இந்த ஊர்லயே இருக்க கூடாது. அவரு வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சத்தியம் பண்ணுங்க. அந்த பார்த்திபனை நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். போதுமா? தப்புன்னு தெரிஞ்சும் பைரவிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக பார்த்திபனை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க ஊரை விட்டு போனா என்னால் இதை எப்படி தாங்கிக்க முடியும்? என் மனசுல இருக்கிற வேதனைய நான் யார்கிட்ட சொல்றது? பைரவி சந்தோஷப்படலாம், ஆனா என்னோட நிலைமை என்ன ஆகும்? இனிமே துளசியோட வேடிக்கையான பேச்ச என்னால கேட்கவே முடியாது. பார்த்திபன் முகத்தையும் பார்க்க முடியாது. சிவகாமி எப்பவும் அண்ணா அண்ணன்னு பாசமா கூப்பிட்டுட்டே இருப்பான். அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போயிட்டா அந்த பாசம் இனிமே எனக்கு கிடைக்காது. இந்த கஷ்டம் நமக்கு தேவையா? எல்லாம் பைரவையால தான். அவ ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல. தன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு சுத்தி இருக்கிற எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறான். ச்சே. என்னங்க, இத கேட்கவே எனக்கே அலுப்பா இருக்கு. ஆனா கேட்க வேண்டிய கட்டாயம். பார்த்திபன் டிரான்ஸ்ஃபர் கேட்டு லெட்டர் கொடுத்தா எத்தனை நாள்ல நீங்க ஆர்டர் கொடுப்பீங்க? உனக்கு எப்பவும் அதே ஞாபகம் தானா? வேற யோசிக்கவே மாட்டியா? அந்த குடும்பத்து மேல உனக்கு அப்படி என்ன கோவம்? கோவத்துக்கு 1000 காரணம் இருக்கும். அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. நான் கேட்டது எப்ப நடக்கும்? அதுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்கணுமா இல்ல ஆலோசனை கேட்கணுமா? சொல்லுங்க. பார்த்திபனுக்கு என்னைக்கு ஆர்டர் கொடுப்பீங்க? அவங்க ஊரை காலி பண்ணிக்கிட்டு எப்பங்க போவாங்க? இது வீடு இல்ல பைரவி, ஆபீஸ். எப்ப நடக்கணுமோ அப்பதான் நடக்கும். ஆனா நீங்க தானங்க ஆபீசர், அபிஷியல். உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குல்ல. நீங்க நினைச்சா நடக்க வேண்டியது உடனே நடக்கும். வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அது எப்பவுமே நடக்காதுங்க. அப்ப நீ என்ன சந்தேகப்படுற, அப்படிதானே? சந்தேகம் உங்க மேல இல்லங்க. காலம் எல்லாத்தையுமே மாத்தும். நாளைக்கே பார்த்திபன் தன்னோட முடிவை மாத்திக்கலாம். நீங்க கூட உங்க மனச மாத்திக்கலாம். நடுவுல எவ்வளவோ நடக்கலாங்க. குத்து விளக்கா இருந்தாலும் தூண்டி விட்டாதானே எரியும். அதுக்காக தான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். பைரவி நிறுத்து. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப இதை பத்தியே பேசி என்ன வேதனைப்படுத்தாத. செய்ய வேண்டியதை செஞ்சுட்டா வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லையங்க. பாசங்கிற சிறையில மாட்டிக்கிட்டு சத்தியத்தை மீற முடியாம நீங்க தான் தவிச்சிட்டு இருக்கீங்க. இந்த வேதனைக்கெல்லாம் யார் காரணம்? சந்தேகமே இல்லங்க, சிவகாமி தான். அவ இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் இந்த வேதனைக்கு விடிவே கிடையாதுங்க.